வணக்கம். இன்றைக்கி ஆச்சியோட ஒரு சின்ன கதை கேட்கலாமா? அதாவது நாம் எப்படியாவது முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி எதையாவது முனிஞ்சு செய்ய தொடங்கினோம்னா அதில் ஏதாவது ஒரு இடையூறு வருது இல்லையா? அதை ஒதுக்கி விடலாம் அப்படின்னு பார்த்தோம்னாலும் அது முடியறதில்ல. இதனோட விளைவை பற்றி தான் ஒரு முனிவருடைய கதை. சரியா? ஒரு பெருங்காடு இருந்துதான். அந்த அழகான காட்டில் ஒரு முனிவர் ஒருவர் கடும் தவத்தில் இருந்தார். இவரை மாதிரி யாருமே தவம் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் தவத்தை செஞ்சிட்டு இருந்தார். யாரை நோக்கி? தேவேந்திரன் நோக்கி. அவரும் தேவேந்திரன் வழக்கம் போல் முறைப்படி ரம்ப ஊர்வசி முதலானவங்களா அனுப்பலை. முனிவரோட தவத்தை கலைக்கிறதுக்கு தேவேந்திர வடிவில் வராமல் ஒரு வீரனை போல வேடம் தாங்கி வந்தார். முனிவரை வணங்கி, சுவாமி, நான் வெளியூர் யாத்திரை செல்கிறேன், அது வரைக்கும் இந்த கத்தியை தாங்க பத்திரமா வச்சுருங்க என சொல்லி பளபளக்கும் கத்தியை அவர்கிட்ட தந்துட்டு போய்விட்டார். அதன் பின்னாடி தேவேந்திரன் திரும்பி வரவே இல்லை. அவருக்கு தெரியும், இனிமேல் முனிவர் என்ன செய்ய மாட்டார், தவம் செய்ய மாட்டார் என்ன. தன் திறமை மீது அவ்வளோ நம்பிக்கை தேவேந்திரனுக்கு. இப்போது முனிவருக்கு தவம் செய்வதோடு கத்தியை பார்த்து கொள்ளும் பொறுப்பு வந்து விட்டதா? யாராவது திருடி போயிட்டா என்ன செய்கிறது? கண்கள் மட்டுமல்ல, கருத்தும் என்ன ஆயிடுச்சு, கத்திக்கிட்டே இருந்தது. முனிவரோட தவம் செய்ய நேரம் குறைஞ்சது. எங்காவது சென்றால் கூட கையில் கத்தியை எடுத்துக்கினே போனார். இரும்பு பிடித்தவன் கையும் சிறங்கு பிடித்தவன் கையும் சும்மா இருக்காது என்பாரே, அதுபோல் கத்தியை சுமக்க ஆரம்பிச்சிட்டார் முனிவர். சும்மா இருக்கலை. அதுவரை தர்பை மற்றும் காய்கனிகள் ஆகியவற்றை கையால் பறித்து வந்த முனிவர் பளபளக்கும் கத்தியால் நறுக்க துவங்கினார். முனிவரினோட தவம் என்ன ஆயிடுச்சு, மெல்ல 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 குறைய துவங்கிருச்சு. நாளாக கத்தியை பயன்படுத்தி மிருகங்களையும் கொல்ல ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் என்ன, முற்றிலும் சதஞ்சு போச்சு. முனிவருடைய தவம் புத்தியும் கொடூரமாக போயிடுச்சு. இனிமேல் அந்த முனிவர் என்ன செய்ய மாட்டார், தவம் செய்து பழைய நிலையை அடையிறது நடக்காத காரியம். அது மட்டுமல்ல, முறை தவறிய முனிவர் என்ன ஆகிடுவார், நரகத்தை மட்டும்தான் அடைய முடியும். இப்படி முடியறதா கதை? ஒரு சிறு ஆயுதம் ஒரு பெரும் தவ வலிமை முக்கியவர் அவரை அடியோடு திருப்பி போட்டு விட்டுச்சு இல்லையா? அப்போ நம்மளாம் எம்மாத்திரம் சொல்லுங்களேன். எச்சரிக்கை சற்று அயர்ந்தாலும் பட்ட பாடெல்லாம் வீணாக போயிடும். ஞானானந்தமாக இருக்க வேண்டிய வாழ்வு அஞ்ஞானமாக மாறிவிடும். கைபேசிகளிலும் மடிக்கணினிலும் நாம் மனதையும் நேரத்தையும் பறி கொடுத்து கஷ்டப்படும் நமக்கு சொல்லப்பட்ட பாடம்தான் இந்த கதை. புரியுதுங்களா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். தேங்க்யூ.